ஸ்ரௌதத்மார்த்தாதிகம் கர்ம நிகிலம் ஏன சூத்ரீதம் தஸ்மை சமஸ்த வேதார்த்த விதே விகனசே நமக. வக்ரதுண்ட மகாகாயா சூரியகோடி சமப்பிரபா நிர்விக்னம் குருமே தேவா சர்வகாரேஷு சர்வதாம். அசாத்திய சாதகம் சுவாமின் அசாத்தியம் தவக்கிம்மத ராம் தூதோ கிருபாசிந்தோ மத்காரியம் சாதய பிரபு கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரு. ஜெயந்தி மங்களா காளி பத்ரகாளி கபாலினி துர்காஷமா சிவதாத்ரி ஸ்வாகா சதா நமோஸ்துதே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரம்பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. அஸ்மத் குருபியோ நமக விகனச மகா குரவே நமக. அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன். மங்களகரமான துர்முகி வருடம் தை மாதம் 18ஆம் தேதி 31/1/2017 செவ்வாய்க்கிழமையான இன்று பல நல்ல ஜோதிட ஆன்மீக விஷயங்களை பேசலாம். ஏற்கனவே நம்ம தொடர்ந்து நவரத்னங்களை பற்றி நிறைய பேசிகிட்டே வரோம். ஏற்கனவே பவழத்தை பற்றி முத்தை பற்றியும் உங்களுக்கு கனக புஷ்பராகன்றதை பற்றியும் மரகத கல்லை பற்றி நிறைய பேசினோம். இன்றைக்கி வைரத்தை பற்றி நம்ம சொல்லலாம். பொதுவாகவே வைரம்ன்றது மிக மிக விலை உயர்ந்த ஒரு கல்லாக சொல்லப்பட்டிருக்கு. உங்களுக்கு நவரத்னங்கள் போடுறதுலேயே வைர மோதிரம் போடுறதுல ஒரு ராசி வேணும் அப்படின்னு கூட சொல்லுவாள். இந்த வைர மோதிரம் போட்டுக்கணுன்னா அதுக்கு ஒரு ராசி வேணும். பொதுவாக வைர அட்டிகை வைரத்தோடு பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த வைரத்துக்கு ஒரு சிறப்பு என்ன உண்டுன்னா, சாதாரணமாக வேறு எந்த பொருளாலையும் இது அவ்வளோ ஈஸியாக புழக்க முடியாது. மற்ற கல்லெல்லாம் உடைக்கிறது பட்டை தீட்டுறதெல்லாம் அதுக்கு உடைய கற்கள் சாதாரணமான விசேஷமான ஆயுதங்கள் பயன்படுத்தலாம். வைரத்தை மட்டும் வைரத்தால் மட்டும்தான் அறுக்க முடியும்னு சொல்லுவாள். அவ்வளோ வைரம் உறுதியானது. இந்த வைரத்தை பற்றி பலவிதமான கதைகள் சொல்லப்பட்டிருக்கு. பூமிக்குள்ளே மிகுந்த ஆழத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் இது. அதாவது ஒரு விஷயத்தை பார்த்திங்கன்னா, இந்த வைரம் உருவாகிறத பற்றி சொல்லும்போதே கரியிலேருந்து உருவானதாக சொல்லுவாள். ஆனால் அது உருவானது கரின்னு சொன்னாலும் அதுக்கப்புறம் அதனோட மதிப்புன்னு சொன்னிங்கன்னா எத்தனையோ லட்சங்களில் போகிறது. வைரத்தோட கதைகளை பெருமையை சொல்லிகிட்டே போகலாம். அதில் நம்ம இந்திய தேசத்தோட பெருமையும் கலந்துருக்கு. கோஹினூர் வைரம் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த கோஹினூர் வைரத்தை பற்றி கூட சுருக்காக சொல்லணும்னா, நம்ம இந்திய தேச ராஜாவோட கையில் அந்த கோஹினூர் வைரம் இருக்குது. அவர் யுத்தம் வந்துடுது. அப்போது என்ன பண்ணுறார், தலைப்பாகையில் வச்சுன்றாராம் அந்த கோஹினூர் வைரத்தை தலைப்பாகையில். அடுத்து அவரை ஜெயிச்ச ராஜா அங்கே வரும்பொழுது என்ன பண்ணிட்டாராம், இந்த தலைப்பாயை நம்ம மாற்றிக்கலான்னு சடனாக சொல்லலாம். சமாதான உடன்படிக்கை ஏற்பட்டுருது. கோஹினூர் வைரத்தை எப்படியாவது காப்பாற்றணும்னு நினைக்கிறேன். அப்புறம் அது கொஞ்சம் கொஞ்சமாக போய் ஆங்கிலேயர்கிட்டேருந்து எங்கே போயிடுத்து, கடைசியில் இப்போ எங்கேயோ ஒரு இடத்துல வெளிநாட்டில் போய் யாரோ ஒரு பெண்மணியோட கிரீடத்தில் இருக்குது. எல்லாருக்கும் தெரியும். இப்போ நம்ம தேசம் கூட அதை கேட்டுருக்கா. அது அந்த வைரம் முதல்ல இருந்த கேரட்டை விட இப்போ பார்த்திங்கன்னா 4ல் 1 பங்கு குறைஞ்சிடுத்துன்னு சொல்லுவாள். கொஞ்சம் கொஞ்சமாக பட்டை தீட்டி வைரத்தோட ஒளியே அதில் தீட்டுற பட்டை தான். இந்த பட்டை தீட்டுறதுக்கும் தனி திறமை ஓணுன்னு கூட எழுதுவாள். என்னென்னா, பார்த்த சாரதி சுவாமி உற்சவர் இந்த பேரம் அந்த 5 பஞ்சபேர மூர்த்தின்னு சொல்லுவாள். அதில் சயன பேரம் உண்டு, மூலபேரம், சயன பேரம் சொல்லும்போது இந்த உற்சவ பேரம் பலி பேரம்னு சொல்லுவாள். உற்சவ பேரம் அப்படின்னா உங்களுக்கு இந்த வீதி புறப்பாடெல்லாம் பொழுது நீங்கள் சுவாமியை அதை எடுத்துகிட்டு வருவோம். அது உற்சவர்னு சொல்லுவாள். அவரோட பதக்கம் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய நீலக்கல் பதக்கம் ஒன்று உண்டு. ஏன்னா இந்த கற்களை பற்றி சொல்லும்போது சொன்னால் அந்த காலத்தில் இதை எப்படி கொண்டாடி இருக்கான்றதுக்காக சொல்கிறோம். இந்த நீளத்துக்கு ஒரு தன்மை உண்டு. அந்த நீளத்தோட அந்த வெளிர் நீளம்ன்றது ஆகாச கலரில் வரக்கூடிய கல் ஒரு அற்புதமாக இருக்கும். இப்போ இலங்கையில் இதனோட விலை கொஞ்சம் குறைவுன்னு சொல்லுவாள். நீலக்கல் இலங்கையில் விலை குறைவுன்னுவா. நீங்கள் வருஷத்துக்கு ஒரு தடவை பார்த்தீங்கன்னா ஆங்காங்கில் ஒரு எக்ஸிபிஷன் போடுறான். அங்கே விலை உயர்ந்த நீலக்கற்கள் குறைஞ்ச விலையில் கிடைக்கும்னு சொல்லுவாள். வருஷத்தில் ஒரு தடவை அங்கே ஒரு எக்ஸிபிஷன் உண்டு. அதில் இந்த நீலக்கல்லுக்கு தனித்துவம் உண்டு. அது விலை குறைவாகவும் கிடைக்கும்னு சொல்லுவாள். இந்த நீலக்கல்லாம் பார்த்திங்கன்னா தரமான கல் எல்லா இடத்துலையும் கிடைக்கும். மகர ராசியில் கும்ப ராசியில் பிறந்தவர்கள் போடலாம். சனிக்கிழமை போடுறதுக்கு தயக்கமாக இருந்தால் புதன்கிழமை அன்றைக்கி இந்த நீலக்கல்லை பயன்படுத்தலாம். ஆனால் அதிர்ஷ்டக்கல்ன்றது எப்பயுமே இது போட்டால் தான் இந்த காரியம் சித்திக்கும் அப்படியான ஒரு நம்பிக்கைக்கு போகாதீங்கன்னு சொல்லுவோம். அப்புறம் இந்த நீலக்கல்லை பற்றி நிறைய கதைகள் உண்டு. இந்த இந்திர நீளம்ன்றது இப்போல்லாம் அந்த மாதிரி கற்களை பார்க்க முடியுமானது கொஞ்சம் சந்தேகம் தான். அந்த மாதிரியான தரமான கற்கள் பார்க்க முடியுமான்னு சந்தேகம். ஆனால் இந்த நீலக்கற்கள் விசேஷமாக திபத்துலேயும் பழைய கற்கள் வாங்கி விற்கிறவா திபத்தில் நிறைய இந்த பழைய கற்களை விற்கிறதா சொல்கிறான். இந்த நீலக்கற்கள் பழைய கற்கள் விற்கிறதா. பவழமும் நீளமும்
திபெத்திலேருந்து பழைய கற்களாக நேபாளில் விற்கிறதா சொல்லுவாள். நம்ம கடைகளில் வந்து பொதுவாக தரமான கற்கள் நம்ம எல்லா கடைகள்லையுமே கிடைக்கும்னு சொல்லுவோம். இப்போ இந்த நீலக்கல் அணியறதுக்குன்னு தனி பூஜை வேண்டாம். ஆனால் இதில் ஏதாவது தோஷம் இருக்குமா அப்படின்ற சந்தேகம் இருந்தால் மட்டும் ஒரு 45 நாள் மோதிரம் அணியாமல் பயன்படுத்தலாம். இந்த கல்லை பயன்படுத்தும் போது ஏதாவது பொருள் திருடு போனாலும், இடது கால் அல்லது இடது கையில் அடிபட்டு ரத்தம் வந்தாலும், கெட்ட சொப்பனங்கள் வந்தாலும், சிறு சிறு விபத்துக்கள் வந்தாலும் நீலக்கல் நமக்கு பலன் தரல அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அதே நேரத்தில் வந்து இதுக்கு பெரிய சென்டிமெண்ட் பார்க்க வேண்டாம்னு சொல்லுவேன். சில பேர் எத்தனை கேரட் போடணுன்னுவா. அதெல்லாம் கேரட்டை கணக்கில், பீட்ரூட்டை கணக்கில். நீங்கள் வந்து நம்ம சக்திக்கு ஏற்ப போடலாம். உடனே 5 கேரட் போடுறதா 2 கேரட் போடுறதா அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நம்ம சக்திக்கு எப்படியோ உங்கள் சக்திக்கு ஏற்ப போடலாம். ஆனால் முதலே சொன்ன மாதிரி இப்போ நீங்கள் மகர ராசியில் பிறந்திருக்கீங்க. நீங்கள் இப்போ பிறந்தது மகர ராசி, கன்னியா லக்னம் வச்சுக்கோங்க. அப்போ பச்சைக்கல்லை சேர்த்து போடலாம். மரகதக்கல்லை அந்த நீளத்தோடு சேர்த்து அணியலாம். ஏன்னா கன்னியா லக்னத்துக்கு இவர் வந்து பலன் கொடுப்பார்னு சொல்லும் பொழுது கூட வந்து மரகதக்கல்லை சேர்க்கறதுனால ஒன்றும் தவறு இல்லை. எதுக்கு இதை சொல்ல வரோன்னா, சில கற்களை சேர்த்து அணியலாம். ஆனால் பெரும்பாலும் தனியாக அணியிறதுனால ஒன்றும் தவறு இல்லை. வைரமோ நீளமோ தனியாக போடுறதுக்கு தயக்கமாக இருந்தால் அந்த மாதிரி உபரியாக லக்னம் அறிஞ்சு அந்த லக்னத்துக்கும் ராசிக்கும் மித்திரத்துவம் அல்லது சத்ருத்துவம் அறிந்து அந்த கற்களை வந்து பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லுவேன். உடனே 8ஆம் நம்பர் கார் மட்டும் தானே போடணும் அப்படிலாம் கிடையாது. 8ஆம் நம்பரில் பிறந்தவா தான் போடணுமா? உடனே 8ஆம் நம்பரில் பிறந்தான உடனே அவன் விதி என்ன மதி என்ன அப்படின்ற சந்தேகம் வரும். அப்போ 26ஆம் தேதி பிறந்தா போடணுமா, இல்லை கூட்டுத்தொகை மொத்தமாக 8 வந்தால் போடணுமா? அதெல்லாம் வேண்டாம். மகர கும்பராசிக்காரர் போடலாம். அதிர்ஷ்டத்தை நம்பி போடணும்னு நான் சொல்ல மாட்டேன். வசதி இருந்தால் உங்களுக்கு வந்து நீங்கள் போடலாம். வசதி இல்லைன்னா கடன்பட்டு போட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா முதலே ஒரு வாட்டி சொல்லியிருக்கோம், அதிர்ஷ்டக்கல்லை கடன் வாங்கி வட்டிக்கு கடன் வாங்கி போட்டு அப்புறம் அந்த கல்லை அதிர்ஷ்டக்கல்லை விற்று அப்பயும் அந்த கடன் அடையாமல் இன்னும் வட்டி கட்டிட்டுருக்கேன்னு சொன்னவரை எனக்கு தெரியும். 40,000க்கு கல்லை வாங்கிட்டோம். அந்த 40,000க்கு 5 ரூபா வட்டி கட்டி அதுக்கப்புறம் அந்த வட்டியும் கட்ட முடியாமல் அசலும் கட்ட முடியாமல் அந்த கல்லை விற்க போகும்போது கல்லுக்கு மதிப்பு இல்லை, தங்கத்துக்கு மட்டும் மதிப்புன்னு சொல்லி அவசரத்துக்கு விற்று கடைசியில் இன்னும் 40,000 ரூபா கடன் அப்படியே இருக்குன்னு சொன்னார். அந்த மாதிரி கதைக்கெல்லாம் நம்ம போகக்கூடாது. அதனால் வசதி இருந்து நம்ம ஆபரணங்கள் அணிகிற பழக்கம் நம்ம சமூகத்தில் உண்டு. நம்மளோட சமூகத்தில் இந்த நகை குறிப்பாக சொல்லப்போனால் விதவிதமான ஆபரணங்கள் அணியக்கூடிய வழக்கம் உண்டு. அப்படி அணியும் பொழுது இந்த மோதிரத்துக்கு தனித்துவம் உண்டு இல்லையா, அதுக்காக இதை சொல்கிறோம். அதனால் கற்களை பற்றி நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அதை நம்ம சந்தர்ப்பம் வந்தால் பயன்படுத்தலாம். ஆனால் அதிர்ஷ்டக்கல்னு மட்டும் நினச்சி பயன்படுத்தக்கூடாது. ஏன்னா கல் விற்கிற இடத்துல அதிர்ஷ்டக்கல்லாம் ஒன்றும் தனியாக கிடையாது. கல்லுன்னு சொன்னீங்கன்னா நகை கடையில் எல்லா கடையில் கிடைக்கிற கல்லும் ஒன்று தான். இதுக்குன்னு அதிர்ஷ்டக்கல்னு தனியாக கிடையாது. இதே சப்பையர் ஒரு பெரிய கடையில் போய் வாங்கினீங்கன்னா கொஞ்சம் டேக்ஸ் போடுவான். ஆனால் தரமானதாக இருக்கும். பெரிய கடைகளில் போனால் கொஞ்சம் விலை கூட தெரியும். ஏன்னா அதுக்கு அங்கே வச்சுருக்க அவள் போட்டிருக்க ஏசி, அவள் கட்டுற பில்லு, டேக்ஸு, ஆள் படம் எல்லாத்துக்கும் சேர்த்து வாங்குறான், அவ்வளோதான். ஆனால் தரமானதாக இருக்கும். நீங்கள் இது டேக்ஸ் இல்லாமல் வாங்குகிறோம் அப்படின்னு நினச்சிலாம் வாங்கிட்டீங்கன்னா, நீங்கள் அரசாங்கத்துக்கு வரி கொடுக்கக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா கடைசியில் போலிக்கல்ல வாங்கிடுவீங்க இல்லையா. அதனால் எந்த பொருள் வாங்கினாலுமே நம்ம டேக்ஸு அதுக்கான வாட்டு டேக்ஸுன்னு சொல்ல அதெல்லாம் ஏன் கட்டுறோன்னா, பில்லு போட்டு வாங்கும்பொழுது அதனோட தரம் வந்து உண்மையாக இருக்கும் இல்லையா, அதுக்காக தான். அதனால் நம்ம எப்பயுமே பார்த்தீங்கன்னா அது டேக்ஸுன்னு சொல்லும்போது கொஞ்சம் கூட வரும். இப்போ நீங்கள் 5,000 ரூபாய்க்கு வாங்குகிற கல்லை 5,500க்கு ஒரு வேளை வாங்குவீங்களோ என்னமோ. ஆனால் நம்ம 500 ரூபா கூட கொடுக்கறதுனால ஒன்றும் தவறு இல்லை, தரமானதாக கிடைக்கும். ஆனால் முதல்ல சொன்ன மாதிரி கடன்பட்டாது வாங்கணுன்ற நினைப்பு கட்டாயம் கூடாது. கடன்பட்டு ஒரு தர்மத்தை பண்ணாதீங்க, கடன்பட்டு ஒரு தானத்தை பண்ணாதீங்க, கடன்பட்டு ஒரு அதிர்ஷ்டத்தை நம்பக்கூடாதுன்றதுக்காக சொல்கிறோம். இந்த நீலக்கல் வந்து போடுறவா மகர கும்பராசிக்கார் மட்டும் இல்லை, சனி தசை நடக்கக்கூடியவர்களும் சனி புத்தி நடக்கிறவாலும் போடலான்னு சொல்லுவோம். தானங்களில் இந்த நீலக்கல் தானத்தை பற்றியும் விசேஷமாக சொல்லியிருக்கா. இந்த நீலக்கல்ல தானம் கொடுக்கறத பற்றியும் விசேஷமாக ஒரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம். ஏற்கனவே ஒரு வாட்டி சொல்லியிருக்கோம், நீங்கள் நீலக்கல் தானம் பண்ணுறது ரொம்ப விசேஷம். வசதி இல்லாதவா லவண தானம், உப்பு தானம் பண்ணலாம். ரெண்டும் ஒரே பலன் தான். நீலக்கல்ல தானம் பண்ணால் என்ன பலனோ அதே பலன் லவண தானம் உப்பு தானம் பண்ணாலும் கிடைக்கிறது. அதனால் ரெண்டுத்துக்கும் ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லைன்றது இந்த இடத்துல நம்ம குறிப்பிடுறோம். இப்போ ஜோதிட ஆன்மீக கேள்விகளுக்கு போகலாம்.